பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 2026-29க்கான தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் பொதுக்குழு கூட்டம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நாங்கள் வெற்றி பெற்றோம். தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு முடிஞ்ச உடனே முதல் பொதுக்குழு நடந்திருக்கோம். வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். அதே மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓடிடி இது அதே மாதிரி தமிழ் திரைப்பட நடிகருடைய ரெவன்யூ ஷேர் தீர்மானம் நிறைவேற்று தீர்மானம் எல்லாமே கொடுத்துருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கு. இனிமேல் தான் முடிவு பண்ணணும். பேச்சுவார்த்தை நடத்தி அன்னைக்கு நடக்காது. அதுக்கு வேற வழி என்ன? முடியலன்னா தொடர் வேலை எதிர்பார்க்கணும். ஓடிடி ரிலீஸ் பத்தி பேச்சுவார்த்தை வந்து ஓடிடி நம்ம ஒரு சவுத்துன்னு போனா 4 ஸ்டேட் வாங்குவாங்க, ஒரு ஸ்டேட்ல கிடையாது. அது மாதிரி 4 ஸ்டேட் பேசி முடிச்சு அது நல்ல முடிவு எட்டப்படும். ஓடிடியை வாங்குறது இல்லை. இந்த நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பு, ஓடிடி இதெல்லாம் பல கூட்டங்களில பொதுக்குழு கூட்டங்களில தீர்மானம், ஆனா அது இன்னமும் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தமிழ் தெரியாது இல்லைங்க. அதுக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் சில வருடங்களாக சின்னதா ஒரு பிளவுபட்டு இப்ப வந்து இப்ப தலைவரான பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தமிழ் குமர் தலைவரான பிறகு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு அந்த தனியா போன அந்த அமைப்பு இப்போ வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா வந்திருக்கிறார். இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பா மாறிடுது இவருடைய தலைமையில். அதை இவர் ரொம்ப அழகா டீல் பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் பல வந்த உடனே 2வது நாளே 3வது நாளும் வந்து இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் அளவுக்கு வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்த அந்த காலகட்டத்தில் கூட இதை சமாளிச்சு பண்ணியிருக்காரு. அப்படி பல விஷயங்கள் இவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு வரும். நாங்க நினைக்கிறது சாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருக்கு. இதற்கு முன்னாடி நிர்வாகியுடைய செயல்பாடுகள் சரிவர இல்லை அப்படி எப்பவுமே இப்படி குறுக்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது தம்பி. நல்லதை நினைச்சு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது நீ பின்னாடி ஏன் போற குறுக்கு பத்திய கேள்வி கேட்க அப்படிதான். நல்லது பண்ண போறோம். நாங்க இப்ப நடிகர்களோட இணக்கமா உட்காந்து பேசுவோம். அவங்களும் வந்து தயாரிப்பாளர்கள் தூக்கி எறியவங்க இல்லை. தயாரிப்பாளர்கள் நல்ல மரியாதை உள்ளவங்க தான் நடிகர் இல்லையா? நடிகர்கள் இல்லாம தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் இல்லாம நடிகர்கள் உட்கார்ந்து பேசும்போது இணக்கமான சூழ்நிலை உருவாகும். ஆனா என்னைக்கும் ஒரு நாள் சினிமா ஆரம்பிச்சது, இன்னைக்கு சினிமா நல்லா இல்லை. சோ எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்றதான எங்க கோரிக்கை. அதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? இப்ப அவர் சொன்னாரு நடிகர்கள் சம்பளத்தை குறைக்க போறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, அது குறைக்கிறது இல்ல. 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணுவோம். வர்ற லாபத்துல 2 பேரும் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான் சொல்றதே தவிர நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க, நீங்க சும்மா வேலை செய்யுங்க அப்படின்னா எங்களுக்குள்ள இணக்கமான முடிவு வரும். அப்படிதான் நாங்க பேசுவோம். நோக்கமே லாப நஷ்டத்துல பங்கேற்று கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சிறு திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு வந்து இந்த தியேட்டர் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை வந்து ஆண்டாண்டு காலமா பல மேடைகளிலும் நிகழ்ச்சிகளுடைய மேடைகளிலும் பேசிக்கிட்டே இருக்கோம்.
அவர்களுக்கான அந்த வாழ்வியலுக்கு புதுசா என்ன சார் பண்ண போறீங்க? இல்ல, அது என்னன்னா அது பேசிட்டு முன்னாடி கொண்டு வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து 4 ஷோ. நீங்க காலையில 9 மணி ஷோ போடாம ஸ்பெஷல் சொல்லலாம். வேற கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி கிடையாது. அதுவும் ஒரு அன்னைக்கு சிஎம் பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கோம், 5 ஷோ போடலாம். 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 10 ஷோ பர்மிஷன் ஸ்பெஷல் ஷோ மாதிரி தான் கன்சிடர் பண்ணாங்க. அப்போ வர படம்லாம் 4 மணி நேரம் 4 மணி நேரம். பெரும்பாலும் ஒரு சில படங்களை தவிர அந்த மாதிரி கிடையாது. அதுல வந்து பண்ணலாம். அது ஒரு ஷோ கொடுக்கலாம். பேசிட்டு மனு கொடுத்துருக்கோம். புதுசா அமைக்கிற கவர்மெண்ட் முதல்ல வந்து புதுசா வெற்றி பெற்ற இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த தமிழ் திரைப்பட சங்கத்துல நானும் கிட்டத்தட்ட 27 வருஷமா உறுப்பினர் இருக்கிறேன். மூத்த உறுப்பினர் பிரிவில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட சங்கத்துக்கு என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். பெரிய திரைப்படத்திற்கு இந்த பிரச்சனை வரப்போ அடுத்தடுத்த சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் நிறைய வந்து இந்த மாதிரியான இருக்கு. நல்ல கதைகள் கொண்ட திரைப்படங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் கொண்டு இருக்கக்கூடிய திரைப்படமே இந்த மாதிரி வெளியாகும் போது தயாரிப்பாளர்களுடைய நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. சோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் லீக் ஆகிறதுக்கு பேசும்போது படம் ரிலீஸ் ஆன பின்னாடி பைரசி ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ஒரு சிலர் பண்ணது இப்போ எடிட் அவங்க அப்சல் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. உடனே நீக்க முடியாது. பாதிக்கிறது தயாரிப்பாளர் தான். சட்டப்படி நடவடிக்கை அதான் பெரிய படங்கள் எடுக்கிறதுல மிகப்பெரிய சவால் இருக்கு. நிறைய பேர் முன்னெடுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த சம்பளமும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இது மாதிரியான தயக்கம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் இன்னும் முன்வர மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு செயல்பாடு. இல்ல அதுதான் ரெவன்யூ ஷேர். அதுதான் அந்த லாப நஷ்டத்துல பங்கேற்கணும்னு சொல்லி நடிகர்களா டெக்னீஷியன் எல்லாத்தையும் பேசிக்கலாம். பெரிய பெரிய படங்களுக்கு நீங்க சொல்றீங்க பொதுவாகவே அந்த பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்கிறேன். சிறிய படங்கள்ல இருந்து ஒரு அளவுக்கான பட்ஜெட்ல இருக்கிற படங்களுக்கு கூட பெரிய பட்ஜெட் படங்கள் 2 படத்துக்கு தான் அந்த சிஸ்டம் சிறிய படங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்ல. 6 கோடி கீழே இருக்கிற படங்களுக்கு பிரச்சனை இல்லை. நடுத்தர படங்களுக்கு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு. அதான் ரெவன்யூ ஷேர்ல கொண்டு வரணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை வலியுறுத்தி தான் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் சொல்லுவாங்க. அதுக்கான மீட்டிங் போயிட்டு இருக்கு சவுத் இந்தியா லெவல்ல. சினிமா வெளியீட்டை வந்து ஓடிடி தான் நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஓடிடியோட சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஓடிடில பண்ணிடுவாங்க. சோ இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு இதுவும் நேரடியான பாதிப்பு ஏற்படுத்தும். இது குறித்து ஓடிடி நான் என்னன்னா எங்க நிர்வாகம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு வெளியிடுவோம். அதுல ரொம்ப முக்கியமான அது மாதிரி ரொம்ப முக்கியமான ரொம்ப அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர் அவங்க வச்சு ஒரு ஹை லெவல் கமிட்டி அதுக்கு என்னென்ன சீர் பண்ணலாம் அதெல்லாம் கண்டிப்பா அது இந்த மாசத்துல எல்லாம் முடிவு பண்ணலாம். நீடிச்சிட்டு இருக்க பிரச்சனை எப்ப முடியல. நாங்க நிர்வாகம் வந்து 1 மாசம் தேர்தல்னால இது பண்ணலாம். கண்டிப்பா ஒரு மாதத்துல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். நன்றி. நன்றி.